ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற எங்கள் தெய்வமே, உன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட அப்பா காண முடியாது நீர் கொடுத்த நம்முடைய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளியில் கூட இசப்பா நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பேசும்பொழுது இசப்பா என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. பேசுகிற வார்த்தை ஆண்டவரே எனக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், கேட்கிற ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக கூட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தின தேவனுக்கு நன்றிகளை எடுக்கிறேன். இரண்டாவதாக இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த சபை போதகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கருப்பொருள் என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும், சிலுவை மரமும் மனித வாழ்வும். அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கர்வாலி மரம். இந்த தலைப்பை ஐயா எப்படி இது பண்ணாரு தெரியல, ஆனால் வசனம் கூட சில இடத்துல சொல்லுது மரமும் மனிதர்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூட அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை ஆமென் மரங்களை போல காண்றாங்களாம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம மனிதர்களாக நம்மளுடைய வாழ்க்கையும் மரங்களாகிய அந்த மரங்களையும் ஒப்பிட்டு கடவுள் இப்படியாக வெளிப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு கூட கர்வாலி மரம். கர்வாலி மரத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாது, இப்போ தான் நான் ஆராய்ச்சி பண்ணி நான் எடுத்தேன். கர்வாலி மரன்றது அது வந்து குயர்கஸ் இனத்தை சேர்ந்ததாக இருக்குது. இது வந்து 600க்கும் மேற்பட்ட வகைகளை தாண்டி இருக்குது. அதில் கூட முக்கியமாக ரெட் ஓக் மரம் அப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒயிட் ஓக் மரம். இது ரெண்டும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 70 அடியிலேருந்து 100 அடி வரைக்கும் இது வளரக்கூடியதாக இருக்குதான். இதோடைய டயாமீட்டர், இதோடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் இது இருக்கான். இதோடைய கிளைகளுடைய நீளம் வந்து 30 அடியிலேருந்து 80 அடி வரைக்கும் இதோட நீளம் இருக்குது. இந்த மரத்தை பற்றி சொல்ல போனோன்னா, இந்த மரம் ரொம்ப உறுதியான மரம், வலிமையான மரம். இந்த மரம் வந்து நீடித்த நாட்களாக வாழ்கின்ற ஒரு மரமாக இருக்குது. இதோடைய ஆயுட்காலங்கள் கூட பார்த்திங்கன்னா 200 வருஷத்துலேருந்து 800 வருஷம் வரைக்கும் இருக்குது. சில இடத்துல 1500 வருஷம் கூட இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வளரக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, மேற்கு ஆசியா, இந்தியாவில் ஹிமாலயா, அந்தமாரி குளிர் பிரதேசங்கள் இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் இது அவ்வளோவா இந்த மரம் கிடையாது. இந்த மரத்தோட பழம் ஒன்று இருக்குது. அந்த பழத்தின் பேர் வந்து அக்கான் என்று சொல்லப்படுகிற ஒரு பழம் இருக்குது. இந்த மரத்தை வந்து சில இடத்துல சில நாடுகளில் தேசிய மரமாக கூட இருக்குது. முக்கியமாக இந்த மரம் வந்து மரத்தினுடைய பயன்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபர்னிச்சர் செய்கிறாங்க, மேசை, கதவு, ஜன்னல், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. இன்னுமா அந்த காலத்தில் அந்த வைன், அந்த விஸ்கின்னு சொல்லக்கூடிய அந்த மதுபானத்தை தயாரித்து அதை சேர்த்து வைக்கிற ஒரு பேரலாக இந்த கர்வாலி மரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னுமா கூட இந்த மரம் வந்து காற்று மாசுபடுவதை குறைக்குது, நீர் மாசுபடுவதை குறைக்குது, மண் அரிப்பை குறைக்குது, இன்னும் ஆக்சிஜன் தருது. பொதுவாகவே மரங்கள்னாவே ஆக்சிஜன் தரும்.
ஆனால் இந்த மரம் இன்னும் அதிகமாக ஆக்சிஜன் தரும்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தோட அடியில் வந்து பறவைகள், விலங்குகள், மனிதர்கள்லாம் வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த மரம் வந்து ரொம்ப பெரிய மரமாக இருக்கும். இதோட நிழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மரத்துடைய பற்றி இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தான். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தில் இந்த மரத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மரம், இந்த கர்வாலி மரம் என்பது உடன்படிக்கையின் இடமாக இருக்குது, மனம் திரும்புகிறதுக்கு ஒரு இடமாக இருக்குது, முக்கிய தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு இடங்களாக இந்த கர்வாலி மரம் இருக்குது. முக்கியமாக எல்லாவற்றையும் புதைக்கிற ஒரு இடமாக இந்த கர்வாலி மரம் இருக்குது. இப்போ கூட நம்ம செய்திக்குள்ளே போகலாம். இந்த கர்வாலி மரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை, மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மரம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த மரத்துடைய வாழ்க்கைக்கும் எப்படி ஒத்து போகிறதுன்றத ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக கூட இந்த கர்வாலி மரம் என்பது வலிமை, உறுதி மற்றும் நிலையானது. அல்லேலூயா. இந்த கர்வாலி மரம் என்பது வலிமையானது, உறுதியானது, நிலையானது. அன்றைக்கு கூட ஜெயபிரகாஷ் சொன்னார், நான் பேசணும்னு நினச்சிருந்த அந்த டாபிக், அந்த கேரக்டரை அவர் பேசிட்டார் அப்படின்னு சொன்னார். அதே போல் நான் எடுத்து வச்சிருந்த பாயிண்ட்டை ஐயா அன்றைக்கி பேசிட்டார். அவர் பாயிண்ட்டு மாறக்கூட இல்லை, அப்படியே நான் 2 பாயிண்ட்டும் சேர்த்து தான் ஒரே இடத்துல வச்சுருந்தேன். வலிமையானதும் நிலையானதும் சேர்த்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுருந்தேன். ஐயாவும் அதேமாரி மாறாமல் ஒரே பாயிண்டில் தான் பேசினார். இப்போ கூட அந்த வலிமையானதை பற்றி பார்க்கலாம். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோ கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாய் இருந்த. ஆமென். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? கர்வாலி மரம் போன்ற வைரம். அப்போ வைரம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கடுமையான, ஒரு வலிமையான ஒரு இதுவை அந்த இடத்துல கர்வாலி மரம் என்பதை குறிக்குது. இரண்டாவது கூட ஏசாயா 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் அன்றைக்கி நம்ம வாசித்தோம். ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கு கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பும் அவைகளின் அடிமரம் இருப்பது போல. ஆமாம், இதில் நல்லா தெளிவாக தெரியுது. அப்படி ஆனால் கூட அந்த மரம் வந்து ஒரு உறுதியான தன்மையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம், ஒரு வலிமை உள்ள தன்மையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேதத்தில் இந்த மாதிரி இடத்துல அந்த மரம் வந்து ஒரு வலிமையான ஒரு மரம் என்றதை நமக்கு நல்லா புரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம வலிமையானவர்களாக இருக்க வேண்டும். ஐயா அன்றைக்கி ஏற்கனவே எடுத்துட்டாரு, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துடுறேன் நான். நம்ம என்ன செய்தால் நமக்கு வந்து அந்த வலிமையான அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுன்றதை நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த வலிமையாக இருக்க முடியுன்றதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாங்க? என்னிடத்தில் வந்து, கர்த்தரிடத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு மட்டும் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாய், அவரிடத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு வலிமை உள்ளதாக இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வசனத்தோடு வாசிக்கலாமே. கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்குறோம், என்ன ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, காற்று வந்தாலும் சரி, அதனுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கக்கூடாதபடிக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையானதாக இருக்குதுன்றதை நம்ம இடத்துல நல்லா தெளிவாக பார்க்க முடியுது. அதனால் இந்த கர்வாலி மரம் என்பது ஒரு வலிமையான ஒரு மரமாக இருக்கிறது போல் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும், உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், கவலைகள், பிரச்சனைகள், அநேக சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கலாம். நம்ம இன்றைக்கி இப்படி பேசுவோம், நம்ம தைரியமாக இருப்போம்ட்டு. ஆனால் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளே உடைஞ்சு போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நம்ம உடைந்து போகாதபடிக்கு வலுவானவர்களாக, நிலையானவர்களாக, உறுதியானவர்களாக இருக்கும்படியாக கடவுள் நம்மளை எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக கூட 1 கொரிந்தியர்
16, 13 வசனத்தில் கூட விசுவாசத்தில் நிலைத்திருத்தல் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 1 வசனத்தில் கூட கர்த்தருக்குள் நிலைத்திருத்தல் என்று பார்க்கிறோம். இப்போ முதலாவதாக இந்த கர்வாலி மரம் என்பது ஒரு வலிமையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்குதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது அது நிலையானதாக இருக்குது. நிறைய பேர் வந்து சும்மா அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியம் கிடையாது, அது உறுதியாக கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணுன்ட்டு கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் உறுதியானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் நிலையானவர்களாகவும் இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம கர்வாலி மரத்திலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதலாவது நம்ம வலிமையானவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் நிலையானவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது கூட கர்வாலி மரம் என்பது ஒரு புதைக்கும் அனுபவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 35 அதிகாரம் 8 வசனத்தில் கூட தெபோராள் ரெபேக்காளுடைய தாதி, அதாவது தாதின்னா அவங்கள பார்த்துக்கிறவங்க, ஒரு வேலைக்காரின்னு சொல்லலாம், ஒரு வயதானவர்களை பார்த்துக்கிறவங்கள தாதின்னு சொல்லலாம். ரெபேக்காளுடைய தாதி இறந்து போகிறாங்க. அவங்கள வந்து அந்த கர்வாலி மரத்தில் அடக்கம் பண்ணுறாங்கன்ட்டு ஆதியாகமம் 35 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக கூட சவுல் மற்றும் அவருடைய மகன் அவருடைய எலும்புகளை அந்த கர்வாலி மரத்தின் அடியில் அடக்கம் பண்ணப்பட்டது என்று 1 நாளாகவும் 10 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். மூணாவதாக கூட அது முக்கியமான ஒரு விஷயம், இதை மட்டும் கவனிக்க நல்லா, அந்நிய தெய்வங்களை புதைக்கிற ஒரு இடமாக இந்த கர்வாலி மரம் இருக்கிறது. ஆதியாகமம் 35 அதிகாரம் 4 வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். ஆமேன். இந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல அதை புதைக்கிறாங்கன்ட்டு 1 வசனத்தை 2 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு. போதும். இந்த இடத்துல எதற்காக இந்த அந்நிய தெய்வங்களை புதைக்கிறாங்கன்னா, யாக்கோபு வந்து ஒரு காலத்தில் அவங்களுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடி வந்திருப்பார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல தான் ஒரு பலிபீடத்தை கட்டியிருப்பார். மீண்டுமா கூட கடவுள் அவர் அழைக்கிறார், அந்த பலிபீடத்தை கட்டும்படியாக அழைக்கிறார். அவர் எதற்காக அழைக்கிறார்னா, அந்த யாக்கோபை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறார். 35 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உன் பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டான். நம்ம நல்லா பார்க்குறோம், இந்த இடத்துல அவருடைய பேரை மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை ஆசீர்வதிக்கிறார். தேவன் வந்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நமக்கு வேண்டும்னா, முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நம்ம சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல அப்படி தான் அவருடைய காரியங்கள், அவருடைய அந்நிய தெய்வங்களை அந்த இடத்துல அவங்க புதைக்கிறாங்க. அப்படி புதைத்து போட்டு போகும்போது தான்
அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் தருகிறார். அதனால் நம்ம யாவரும் நமக்குள்ளே இருக்கிற பாவங்களை புதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல அந்நிய தெய்வங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் நம்ம அதை நேரடியான அர்த்தமாக அப்படியே எடுத்துக்கலாம், நம்ம சில மறைமுகமான அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நேரடியான அர்த்தம்னா நமக்குள்ளே கூட நிறைய விக்கிரக ஆராதனைகளுடைய கிரியைகள் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சபைக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஆராதிக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள சில மூட பழக்கங்கள் இருக்கிறது, சில தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறது, நேரம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நம்ம இடத்துலேருந்து புதைக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். இன்னும் அது மறைமுகமான அர்த்தங்கள் என்னன்னு சொல்லலாம். ஒரு விக்கிரக ஆராதனை என்பது அந்நிய தெய்வங்களை வணங்குவது மட்டும் விக்கிரக ஆராதனை நம்ம சொல்ல முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு தேவையில்லாத, தேவன் விருப்பப்படாத காரியங்களை செய்கிறதும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். தேவனை விட, பரிசுத்த ஆவியான தேவனை விட நம்ம ஒரு பொருளை அதிகமாக நேசித்தாலோ, ஒரு மனிதர்களை அதிகமாக நேசித்தாலோ, ஒரு விஷயங்களை அதிகமாக நேசித்தாலும் அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான் என்று நம்ம சில இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால் நம்முடைய இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து, இந்த அந்நிய தெய்வங்களிலிருந்து நம்ம புதைத்து போடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். முக்கியமாக கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரை வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரமும், வேசித்தனமும், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஹல்லேலூயா. அந்த 17 காரியத்தை நம்ம வாசித்தோம். இந்த 17 காரியத்தில் கண்டிப்பாக நம்ம யாவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். எனக்குள்ளே கூட சில காரியங்கள் இருக்குது. அதை நான் வெளிப்படையாக சொல்லணும்னா, அந்த எரிச்சல், அந்த கோபப்படுறது, அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளமே கூட இருக்குது. நானே அதற்காக ஜெபித்துட்டு தான் இருக்கேன். அதனால் கடவுள் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாம்சத்தின் கிரியைகளை புதைத்து போடும்படியாக எதிர்பார்க்குறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் அந்த மாம்சத்தின் கிரியைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்ம சபைக்கு வந்தோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், நம்ம கர்த்தரை ஆராதித்தும் கூட நமக்குள்ள இந்த மாம்சத்தின் கிரியைகள் இன்னும் புதைக்கப்படாமல் இருக்கிறது. அந்த இடத்துல எப்படி யாக்கோபு அவங்க இனத்தார், அவங்க சொந்தக்காரர்கிட்ட இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் புதைத்து போட்டு ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தினாரோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கிற அநேக பாவ கிரியைகள், அது என்ன வேணா இருக்கலாம், அது உங்களுக்கு தான் தெரியும், என்ன காரியங்களாக வேணா இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் புதைத்து போடுகிறவர்களாக, மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே எப்படி ஒரு கருவாலி மரத்தின் அடியில் அந்த விக்கிரக, அந்த அந்நிய தெய்வங்களை புதைத்து போட்டார்களோ, அதே போல் நீங்களும் நானும் நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் யாவற்றையும் கல்வாரி சிலுவையின் அடியிலே புதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது அக்கறை, கர்வாலி மரம் என்பது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். ஹல்லேலூயா. கர்வாலி மரம் என்பது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 26 படிங்க. ஆமென். இந்த வார்த்தைக்குனா எந்த வார்த்தைனா, அங்கே அந்த யோசுவா 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னா, யோசுவாவுக்கு கடவுள் வெளிப்படுத்தி பேசுவார். யோசுவா ஜனங்கள் இடத்துல பேசுகிறாரு. என்னென்னா, ஆதி காலத்தில் அந்த ஆபிரகாம் இருக்கிறார், அவருடைய அப்பா காலத்திலேருந்து அவங்க ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. அதன் பிறகு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபு இந்த வம்சங்கள்லாம் எகிப்தில் இருக்கிறாங்க, எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணுகிறார். அந்த பார்வோன் இடத்துல அநேக அற்புதங்களை செய்கிறார். அதன் பிறகு வனாந்திரத்தில் நிறைய அற்புதங்களை செய்கிறார், வழியருகெல்லாம் அற்புதங்களை செய்கிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறார். வருகிற எதிரிகள்கிட்ட இருந்தெல்லாம் கடவுள் அவர்களை காப்பாற்றி விடுகிறார். இவ்வளோ காரியத்தை செஞ்சு கூட அந்த ஜனங்கள், அந்நிய
அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறாருன்ட்டு ஒரு மன உருக்கத்தோட கடவுள் வந்து யோசுவா கிட்ட சொல்கிறாரு. யோசுவா ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அந்த ஜனங்கள் அந்த இடத்துல வாசிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலக காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. அதாவது இந்த வார்த்தையை அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி யோசுவா கேட்பார் 14வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். இப்படிலாம் சொல்லும்பொழுது அந்த ஜனங்கள் இப்படி சொல்கிறாங்க, கர்த்தரை விட்டு எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது, நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்றாங்க. மறுபடியும் யோசுவா 19வது வசனத்தில் சொல்கிறாரு, யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். இப்படிலாம் யோசுவா அந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் மறுபடியும் அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வசனங்கள், ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் வந்து கர்த்தரை தான் சேவிப்போம், நாங்கள் கண்டிப்பாக கர்த்தரை சேவிப்போன்ட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாட்சியின் அடையாளமாக, ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக தான் 24வது வசனத்தை வாசிங்க. அதுக்கடுத்தது, இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி. இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த கல்லை எடுத்து அந்த கர்வாலி மரத்தின் அடியில் வைக்கிறாங்க. இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கர்வாலி மரம் என்பது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்குது. நம்ம கூட இதுக்கு முன்னாடி பாயிண்டில் பார்த்தா மாதிரி நம்முடைய பாவத்திலிருந்து நம்முடைய தேவையில்லாத காரியத்தை வந்து நம்ம புதைத்து போட்டாலுமே கூட நம்ம வந்து ஒரு உடன்படிக்கை செய்யாதவர்களாக இருக்கிறோம், ஒரு தீர்மானம் நிறைவேற்றாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட, ஆண்டவரே நான் இந்த ஒரு முறை இந்த பாவத்தை பண்ணிட்டேன், இந்த ஒரு முறை நான் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் திருப்பி அந்த பாவங்களை தான் நம்ம செய்துட்ருப்போம். நேற்று கூட பாஸ்டர் நம்ம பேசினாங்க, நம்ம குந்தி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னிங்க, இதுக்கப்புறம் நாங்கள் மாறிடுறோம் அப்படின்ட்டு திரும்ப நம்ம பாவம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம், பாவம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம், இப்படியே பாவம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்நிய காரியங்களை, மாம்சத்தின் கிரியைகளை புதைத்து போடுகிறது மட்டும் இல்லாமல் ஒரு உடன்படிக்கை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தெல்லாம் என் நான் செய்வேன் ஆண்டவரே, இந்த காரியத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்ம குடும்பத்தின் வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருத்தனைகளை எடுத்திருப்பீங்க. இப்போ கூட இந்த 40 நாள் பிரேயரில் கூட ஒவ்வொரு பொருத்தனை எல்லாருக்குள்ளே இருக்கும். அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுறதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய உடன்படிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்வாலி மரம் என்பது உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். 4வதாக கூட கர்வாலி மரம் என்பது பயன்படுகிற ஒரு மரம், பயன்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். துடுப்புகளை செய்தார்கள். போதும். இந்த இடத்துல
கர்வாலி மரத்தை கொண்டு துடுப்புகளை செய்தார்கள் என்று பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி கூட நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன், அந்த மரத்தை கொண்டு நிறைய மேசைகள், ஜன்னல்கள், கதவுகள், இப்படிப்பட்ட காரியங்களை அந்த மரத்தை கொண்டு செய்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் தான் இந்த கர்வாலி மரம் எப்படி பயன்படுகிற ஒரு மரமாக இருக்கிறதோ, நம்ம கூட நம்முடைய மனித வாழ்க்கையில் நாம் ஒரு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். நம்ம அநேகருக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும், அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு நிழல் தருகிற ஒரு மரமாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள், நம்ம செய்கிற ஒரு சில தவறுகள், ஒரு சில காரியத்தினால நம்முடைய சாட்சிகளை இழந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போது பாவம்னு பார்த்திங்கன்னா 2 வகையான பாவம் இருக்குது. ஒன்று மறைமுகமான பாவங்கள், இன்னொன்று வெளிப்படையான பாவம். இந்த மறைமுகமான பாவம் என்னென்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணலை, இன்றைக்கி நான் வேதம் வாசிக்கலை, அதுவே ஒரு பாவம் தான். அப்படி நான் பாவம் செய்தேன்னா அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிறதா இருக்கும். ஆனால் நான் ஒரு வெளிப்படையான பாவத்தை நான் செஞ்சேன்னா அது என்னை மட்டும் பாதிக்காது, என்னுடைய சமுதாயத்தை பாதிக்கும், என்னுடைய ஆண்டவரை பாதிக்கும். நான் நாளைக்கு போயிட்டு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் சொன்னால் ஃபஸ்ட்டு நீ ஒழுங்கா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்ம வெளிப்படையான பாவங்களை நாம் செய்யாதிருப்போம். மனிதர்களிடத்தில் இந்த சமுதாயத்தின் மத்தியில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு சில காரியத்தை மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம சபைக்கு வருகிறோம், இங்கே நல்லா இருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டாலோ, நம்ம தெருவுக்கு போயிட்டாலோ, நம்ம ஊருக்கு போயிட்டாவோ நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எப்படி வாழ்கிறோன்ட்டு. உதாரணமாக நம்ம அசிங்கமாக பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அசிங்கமாக பேசுகிறத 10 பேர் நம்மளை பார்க்குறாங்க. நாளைக்கு போயிட்டு ஏசப்பா அவங்களை நேசிக்கிறார், அவரை நம்பு, அவர் உன்னை காப்பாற்றுறன்னா நீ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கிற, நீ ஒழுங்கா நீ அப்படின்னு நம்மளை கேட்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறவளாக இருக்கும். இன்னுமா கூட இது சொல்கிற நேரம் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த சினிமா பாட்டுகளை ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஸ்டோரி போடுறது, இப்படிப்பட்ட காரியங்களை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன இருக்குது, சினிமா பாட்டு போட்டால் என்ன இருக்குது, சும்மா ஒரு மியூசிக் தானே, அதில் என்ன ஆகிட போகுது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சொன்னோன்னா நம்மளை ஒரு பைத்தியம்னு சொல்லுவாங்க, நீ தான் வாழ தெரியல, உனக்கு என்ஜாய் பண்ண தெரியல, இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு சொல்லுங்கிறியே அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்முடைய சினிமா பாட்டை போடும்போது எத்தனை கர்த்தரை அறியாதவர்கள் அதை பார்க்குறாங்கன்றது நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்க்குறோமா? அப்போது நம்முடைய சாட்சி கெட்டு போதில்ல. நாளைக்கு மறுபடியும் நம்ம இயேசுவை பற்றி அவங்ககிட்ட சொல்லும் போது நீ அப்படிலாம் இருந்தியே இப்படிலாம் இருந்தீங்க, நாளைக்கு நம்மளே கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அதனால் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக, பயனுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்கிறார். இப்போது ஒரு உதாரணமாக இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன். ஒரு இடத்துல நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோன்னா, நம்மளுடைய வயசில் சின்னவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆள் உடம்பு சரியில்லை, எதாவது முடியலன்னா உட்காருவேன். ஆனால் அந்த நேரத்தில் யாராவது என் பக்கத்தில் ஒரு சின்னவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எழுந்து நான் முழங்கால் படிட்டுருவேன். ஏன்னா என்னை பார்த்து இவனே அப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்க அந்தமாரி ஆகிடக்கூடாதுன்ட்டு அந்த நேரத்தில் நான் அவங்களுக்காக நான் ஒழுங்காக இருப்பேன். அந்தமாரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க, முக்கியமாக கடவுள் நம்மளை பார்க்குறாரு என்ற ஒரு பயத்தோட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்வது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன கதையை கூட நான் சொல்கிறேன். ஒரு சகோதரர் இருந்தார், கடவுளை அறிந்த சகோதரர் இருந்தார். இந்த கதையை நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கடவுளை அறிந்த சகோதரர் இருக்கார். அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு கடவுளை அறியாத ஒரு சகோதரர் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம்லாம் சொல்லவே இல்லை. ஏசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் சபைக்கு வாங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு அவர் எதுவுமே சொல்லலை. இவருடைய வாழ்கிற வாழ்க்கை, இவர் தினமும் ஜெபம் பண்ணுறாரு, இவர் வேதத்தை வாசிக்கிறாரு, இவர் சபைக்கு போகிறாரு, வேலைக்கு போகிறாரு, அவர் செய்கிற காரியம்லாம் வாய்க்குது, அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, அவர் பண்ணுற செயல் எல்லாமே வாய்க்குது, அவருக்கு எல்லாமே கைக்கூடி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தின் மத்தியிலையும் அவர் நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது அந்த சகோதரர், அந்த கடவுளை அறியாத சகோதரர் பார்க்குறாரு, இவர் எப்படி இப்படி இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு, எல்லாத்துலேயுமே கரெக்டாகிறாரு, இவர்கிட்ட எந்த குறையுமே இல்லையே, ஒரு தப்பு கூட இவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறாரு, கர்த்தரை தேடுகிறவராக இருக்கிறாரு, வேதத்தை வாசிக்கிறவராக இருக்கிறார். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தரை தேடுகிறவர்களாகவும் இருக்கும்போது நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய சாட்சி இருந்தாவே நம்ம கடவுளை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சாட்சியே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கும் பட்டணம்
மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் இருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இங்கே பாருங்கள், நம்ம செய்கிற சில கிரியைகள்னால பரலோக ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுதுன்ட்டு நம்ம அந்த வேதத்தின் மூலம் வாசிக்கிறோம். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், உலகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், மனுஷனுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். 4 பேருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற தாளந்துங்கள், நமக்குள்ளே இருக்கிற திறமைகள், கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு திறமைகள், ஒரு தாளந்து கொடுத்து வச்சுருப்பார். அப்படிப்பட்ட தாளந்துகளை நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக, முக்கியமாக தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த கர்வாலி மரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம். கர்வாலி மரம் ஒரு பயன்படுகிற மரமாக இருக்கிறது போல் நம்ம கூட மனிதர்களாகிய நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிற இந்த சமுதாயத்திலையும் இந்த உலகத்தின் மத்தியிலும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கும். கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். தேவன் அமரும் இடமாக இந்த கர்வாலி மரம் இருக்குது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். இந்த இடத்துல நம்ம நல்லா தெளிவாக பார்க்க முடியுது. அந்த கர்வாலி மரத்தின் அடியில் தேவ தூதனானவர் வந்து அமர்ந்தார் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி படிக்கும்போது அந்த இடத்துல அதை கர்த்தர்னு சொல்கிறாங்க. வேதத்தில் அந்த தேவ தூதர்னு சொல்லும் போது அது தேவ தூதரையும் சில இடத்துல குறிக்குது, சில இடத்துல அது கர்த்தரையும் குறிக்குதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். கர்வாலி மரத்தின் அடியில் வந்து தேவன் உட்கார்னார்னா அந்த மரம் வந்து ஒரு பயன்படுகிற ஒரு நிழல் தருகிற ஒரு மரமாக இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து அநேக பேர் உட்காருகிற ஒரு இடமாக, ஒரு தீர்ப்பு செய்கிற இடமாக அந்த கர்வாலி மரம் இருந்ததுன்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட கர்வாலி மரத்தை போல் நம்ம பயன்பட்டு இருந்தோமானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை புதைத்து போட்டு இருப்போமானால், ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கையை வாழ்ந்திருப்போமானால், தேவன் நம்முடைய அந்த கர்வாலி மரத்தின் அடியில் எப்படி வந்து அமர்ந்தாரோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் தேவன் வந்து அமரக்கூடியவராக இருக்கிறார். தேவன் வந்து அமரும் பொழுது அந்த இடத்துல கிதியோனை பலப்படுத்துகிறார். தேவன் நம்ம இடத்துல வரும்போது நம்ம பலப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கடைசியாக கூட இந்த கர்வாலி மரம் மட்டும் இல்லை, எந்த மரமாக இருந்தாலும் கடவுள் வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்காக கொடுத்து வச்சிருக்கிறார், ஒரு நன்மைக்காக கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் அந்த மரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதான் இருக்குது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனத்தையும் செய்கிற ஒரு இடமாக அந்த இடம் இருக்குன்ட்டு நம்ம பார்க்குறோம். கடவுள் வந்து எல்லாத்தையும் நன்மைக்காக தான் கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதத்துக்காக தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை வந்து அந்த மாதிரி மாற்றிடுறாங்க. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை கூட கடவுள் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கடவுள் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு, நன்மையாக கொடுத்துருக்கிறார். அந்த மரத்தை எப்படி அவங்க பாவத்துக்கு, சாபத்துக்கு பயன்படுத்தினார்களோ, நாம் நம்மளுடைய வாழ்க்கையை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமா, சாபத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமா, இல்லை நன்மையான அந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசினா அது நன்மை தீமை அறிகிற மரம்ட்டு போயிடும். நான் அதை பற்றி நான் பேச வரல. நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த முழுவதுமே நம்ம எப்படி எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையினால் இந்த கர்வாலி மரத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லா காரியத்தையும் புதைக்கிற ஒரு இடமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வலிமை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம உறுதியுள்ளவர்களாக, நிலையானவர்களாக இருக்கணும். உடன்படிக்கை செய்து அதன்படி நடக்கிறவர்களாக வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு மரமாக வாழ வேண்டும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.